வணக்கம், நான் ஜே ஹோம் சேனல் ஜெயிச்சித்ராங்க. சுவையான ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்கிற ரத்தத்தை இரும்பு கடாயில் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதில் ரத்தத்தோடைய அதோட தண்ணியும் கலந்து வருங்க. அதோடையே சேர்த்தே ஊற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம கையாலேயே நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. ரத்தம் நல்லா தூளாகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 6 அல்லது 7 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வைக்கணுங்க. ரத்தம் இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துருங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. கடையிலேயே ரத்தத்தில் உப்பு போட்டு தருவாங்க. அதனால் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு தாங்க போடணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் ஒரே மாதிரி வேகுங்க. கிளறப்பயே இந்த ரத்தத்தை கொஞ்சம் சின்னதாக கொத்தி கொத்தி விட்டுக்கலாங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போ அதை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டின உடனே கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க. 1 கப் துருவின தேங்காயும் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரத்தத்தில் பொடியாக பிடிச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து கடலைப்பருப்பெல்லாம் செவந்த உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே ரத்தத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், சூடான டேஸ்ட்டான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாப்பிட்லாங்க. சூடான இட்லி சாதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.